அப்போது ஹாய் மக்களே, இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறது டெத் பால். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டெத் பால் தான். ஆனால் நாம் இப்போது கொஞ்சம் நம்ம ஸ்கின்னு அது அப்படியே தான் இருக்கேன். நம்ம ஸ்வாட் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க மக்களே, இதோட ரேப் ப்ரைஸே என்னென்னா 2.5 மில். அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ப்ரைஸு. பின்ன நான் இப்போ வச்சுருக்கிறது ஃப்ரையரா, ஏன்னா ஃப்ரையராகவும் நம்ம மேக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவன் என்னடா இவன் 29 க்ளூமா? இப்போ பாரு ப்ரோ, வச்சுக்கோ 100 க்ளூம் வட. இவன் மூஞ்சியை பாரு, என்னது இது? இதெல்லாம் ஸ்வாடா? இந்த ஸ்வாடோட ரேப் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்ச வரையும் 1 மில்லியன் தான் போகும். இது என்னடா இது? இந்த ஸ்வாட் எங்கே கிடைக்கும்னா ஓசிக்கே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான், இது 10,000 தான் இதோட ரேப் ப்ரைஸு. சரி, நாம் இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாமா? போகலாம் வாங்க. அப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இது என்னன்னா இப்போ 5 செகண்ட்ஸ் ஓட்டு இருக்கு. சீக்கிரம்டா டே, எவ்வளோ நேரம் எடுப்பீங்கடா டே. அப்போ மக்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரையராக அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் மேக்ஸ் பண்ணியிருப்போம். இதை எடுத்து இவன் மண்டேலே போட்டுருவோம். ஹாய், நல்லா இருக்கியா? ஐயோ வை மீ. ஏய், ஆனால் நம்ம பால் கிட்ட போடா, அடிச்சிடா நான். போடா. அப்போ நாம் செம்ம ப்ரோவாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ப்ரோ இல்லை, இவங்க என்ன வரையும் செம்ம ப்ரோ, அது உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நான் ப்ரோ மாதிரி தான் விளையாடுவேன். எப்போ எப்படி அடிக்கிறாங்க பாரு. ஹாய்டா நீ வாட் இஸ் திஸ்? நீ ஏன் மண்டேல இருக்க? ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன் ஸ்வாட் நல்லா இருக்கு. எங்கே வாங்கினேன்? இது ஜீரோ ஹேமர் தானே? ஆமாம், நல்ல ஸ்வாட் இது. எப்போ போ போ போ. ஒரு லைஃப் கூட இப்போ எனக்கு போகல. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இனியும் ஒரு லைஃப் சொல்லி வாய் வைக்கல, எனக்கு போச்சு. போடா டேய் போடா. இதெல்லாம் சரியில்லடா, இதெல்லாம் சீட்டிங்டா மக்களே. அவன் ஹேக்கர் மக்களே. என்னது இது? இதா வச்சுக்கோ. எங்கேயோ போகுது, எடுத்து இந்த இவன் மண்டல போட்டுருவோம். அது மக்களே கை லைட்டாக ஸ்லிப் ஆச்சு, அவ்வளோதான். இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை மக்களே. இவன் யார்? இவனா? அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈமோட்ஸ் கூட கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் மக்களே, ஐ ஆம் ஏ கிஃப்ட். எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? இதை பார்த்தீங்கன்னா இந்த தலையை வெளில விட்றான் பாரு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது அது வரையும் நல்லாயிருக்கு பாருங்கள், எப்படியோ பறக்கிறேன்னா. நல்லா இருக்கு. ஆனால் இந்த ஸ்வாட்டில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இப்படி ரெயின்போவாக வருது இல்லை, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா, ரெயின்போ இது மாதிரி வருது, அது எனக்கு பிடிக்கும். பின்னாடிக்கு எல்லா இதுவுமே நான் போடுறேன். பின்ன ஸ்டார்க் டான்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது அவ்வளோ நல்லாலாம் இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். பின்னாடிக்கு இது இருக்குது, கிராஸ்பியா. பின்ன பீட்ரு டான்ஸு, இதையும் எக்வைப் பண்ணுவோம், இதையும் எக்வைப் பண்ணுவோம், எல்லாமே எக்வைப்பு. பின்ன கிராபி. பின்ன இது என்ன இது? பீட்ரு டான்ஸு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன், பீட்ரு டான்ஸும் பின்ன வெல்கமும். ஆனால் இந்த வெல்கம் கேவலமாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் இந்த ஹாவர் செம்மையாக இருக்குது. மண்டேலே போட்டால் நீ செத்துருவாடா. ஹூஸ் இஸ்? ஏன் அதே ஸ்வாட் வச்சுருக்கான், ஆனால் நான் டுவல் வச்சுருக்கேன், இவன் டுவல் வைக்கலை. நம்மளோட லக்கு இன்றைக்கி டெஸ்ட்டு பண்ணலாமா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபினிஷர். இது பார்த்தீங்கன்னா 100K மக்களே. இதுவும் ஃபினிஷரு. அப்போ இது எக்ஸ்ப்ளோஷன். இது பார்த்தீங்கன்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டு, ட்ராகன், இது என்கிட்ட இருக்குது மக்களே. ஐயோ போகணுமா? இல்லை, நாம் ஸ்லோவாகவே போகலாம். எந்த மேப்பு? இது நல்ல மேப்பு, எனக்கு இது ராசியாக இருக்கும், ராசியான மேப்பு. நான் ஷிஃப்ட் லாக் போடுறேன். ஷிஃப்ட் லாக்னா ஈஸியாக இருக்கும். என்ன அடிக்காத, நான் சைலண்ட்டாக இருக்கேன் இங்கே. ஆனால் நான் சைலண்ட்டாக இருக்க மாட்டேன். இது போடா வச்சு மண்டையிலே போட்டேன். வாட் இஸ் திஸ்? போட
ஏன் நான் 100 க்ளூம்டா. மக்களே என்கிட்ட சொல்கிறேன்னா இந்த கேமை அவ்வளோலாம் கஷ்டம் இல்லை. ஓகே, ஆனால் இந்த கேம் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஏன்னா போடா போ, ஜஸ்ட் மிஸ் இல்லைனா செத்துருப்பேன். இந்த ஃப்ரையராக தான் மக்களே அந்த ஒரு ஸ்கில்லு இப்போ பண்ணால் பார்த்தீங்களா, அது ஃப்ரையரா அந்த கிளாஸு செம்ம கிளாஸுன்னு சொல்கிறாங்க. அதனால நாமளும் மேக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா க்ளூம் ஆல்ரெடி நாம் மேக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா க்ளூமும் எனக்கு தெரிஞ்ச வரையும் க்ளூம் நல்ல ஒரு இது. ஆனால் க்ளூமையும் இல்லாமல் சில கிளாஸ் நல்ல கிளாஸாக இருக்குது. அது என்னெல்லாம் கிளாஸ்னால் இது ஃபஸ்ட்டு நான் சொல்லுறது இந்த ஃப்ரையரா, பின்ன டென்ஜினு. போடா நான் அடிச்சிடேன்டா, போடா. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. போ, ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் பண்ணேன். இப்போ நான் பால்கிட்டே போகல. பால்லே யாராங்க கெட் அவுட் ராக் ஃபேண்டம் கேராஸ்பு பின்ன மண்டேலே ஒன்று போடு. அப்போ போ, என்ன இப்போ நான் செத்துருப்பேன். எப்போ ஜஸ்ட் மிஸ். அது என்னன்னா இப்போலும் திரும்பியும் கை ஸ்லிப் ஆச்சு. இப்போ என்ன சொல்கிறது, நாம் இது 2.5 மில் நம்மளுக்கு இது வருது மக்களே. பின்ன இந்த கேமோட நான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன் டென்ஜினு. இது இப்போ என் கோல் இந்த ரெண்டத்தையுமே மேக்ஸ் பண்ணோம். பின்ன என்ன பண்ணோன்னா, நான் புதுசாக ஒரு கிளாஸ் வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த புதுசாக ஒரு கிளாஸ் என்னது இது இந்த கிளாஸ் நான் வாங்க போகிறது இல்லை. வாங்கினா என் மொத்த காசும் போகும். இந்த கிளாஸு வேஸ்ட்டு. நான் என்னெல்லாம் வேஸ்ட்டு கிளாஸ்ன்னு சொல்கிறேன். இந்த கோஜோ கிளாஸு அவ்வளோ வேஸ்ட் இல்லை, ஆனால் ஓகே. டென்ஜின் நீங்கள் மேக்ஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். பின்ன இது என்னது இது கெயிலோவும் நல்லாயிருக்கும். ஃபாக்ஸூரா கேவலமாக இருக்கும். காமைக்கு ஸ்டார்டர்ஸுக்கு ஒரு செம்ம கிளாஸ் மக்களே, நீங்கள் மறக்காமல் இது வாங்கிக்கோங்க. பின்ன இந்த கிளாஸு கேவலமான கிளாஸு, எனக்கு இது பிடிக்காது. கேவலமான கிளாஸ் இது. பின்ன இது உங்களுக்கு ஜெம்ஸு சேர்த்து வச்சுட்டு உங்களோட ட்ரீம்ஸோடு வாங்கணுன்னா இந்த கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உங்களால் கிரைண்ட் பண்ண முடியும். இல்லாமல் உங்களுக்கு கிளாஸே வேணாம், நீங்கள் ஸ்வாட்லே நான் எல்லாருமே அடிச்சிருவேன் அப்படின்னா இந்த கிளாஸ் எதுக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கிளாஸில் உங்களால் என்ன பண்ணலான்னா இப்போ பார்த்துக்கோங்க, இதில் எக்ஸ்டெண்டோ ஆர்ம் இருக்குது. பின்ன கம் பலூனு இதுனா உங்களுக்கு அந்த ஒரு ஆர்ம் வரும் ஒரு ரெட் கலரில், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி வரும். பின்ன என்ன கிளாஸ், இந்த ஜேஜே கிளாஸு வாங்கவே வாங்காதீங்க. 100Kக்கு வர்த்தே இல்லை, கேவலமான கிளாஸு. பின்ன செயின்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். சென்ஷும் என்ன தவிர அது கேவலமான கிளாஸு. கேஸோ கேவலம். ஜெம்டோக்கி ரோபக்ஸு அது எனக்கு தெரியாது. ஜீரோ நல்ல கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். பாக்கியெல்லாம் நான் போய் சொல்கிறேன். இது பாருங்க, நான் இதுக்குள்ளே மொத்தம் போகிறேன். அப்போ மக்களே இது என்னன்னா, இவனும் என் சோடை வச்சுருக்கான். ஆனால் இது என் சோடை வரையும் வரதில்லை எனக்கு. நான் இதில் வின்னாக போகிறேன் பாருங்கள் மக்களே. இதில் மட்டும் நான் வின்னானா நீங்கள் எனக்கு போடா, ஐயோ போடா 2x டேமேஜா, எல்லாமே எடுத்து போடுறா. போட்டேன். வைமே அடிச்சிருவேன். யாரா இவன்? நீ வாயிலாசிங்கமாக இருக்குது எனக்கு. மக்களே நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான், அதனால தான் லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான். லூஸே மூட்டுக்காரா வாய். அப்போ மக்களே ஒரு லேக் ஆச்சு, அதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி மக்களே, நாம் ஒரு டான்ஸ் போட்டுன்னு. ஐயோ இது டான்ஸே இல்லையா, இது நல்லா இருக்கு. போடு, வருது. விலகு. போடு, நல்லா இருக்குல்ல இந்த டான்ஸு. செம்மையாக இருக்குடா. அப்போ மக்களே நாம் என்ன பண்ணுறோன்னா, புதுசாக ஒரு பாஸ் வந்திருக்கு. ஏன்னா பாஸ்னால் பழசாகவே வந்திருக்கு, ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கு. நாம் அதுக்குள்ளே போனோம். அப்போ மக்களே உள்ளே வந்தாச்சு. இதில் என்ன பண்ணணும் எனக்கு சத்தியமாக தெரில, ஆனாலும் நான் எதெல்லாமோ பண்ண போகிறேன். யார் நீ? எல்லாருமே மொக்க சோடா தான் வரீங்க. வில்லன் மெக்கு, நீ கொஞ்சம் நக்கு போடா.
நானே போகிறேன். கர்ஸ்டு ஸ்பிரிட்டு த ஸ்டாச்சு. இது புதுசாக வந்திருக்கு, ஆனால் நம்ம எல்லாமே ட்ரை பண்ணோம். அதனால நம்ம ஃபஸ்ட்டு கர்ஸ்டு ஸ்பிரிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல்லே போகலாம். ஏன்னா இது 1% இதில் எதுமோ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம இது பண்ணலாம். ஸ்டார்ட். ஐயோ, நான் சோலோவாக போகிறேன் மக்களே. சோலோவாக என்னால் முடிக்க முடியுமான்னு தெரில, ஆனாலும் நான் போகிறேன். என் பக்கத்தில் இருக்க ஒரு லூஸு, அவன் தான் சிரிக்கிறான். ஓகே, சாரி ப்ளீஸ். வாட் இஸ் திஸ்? இன்டர்மிஷன். இது நல்லா இருக்கே. இப்படி ஷிஃப்ட் லாக் இல்லாமல் இப்படி பண்ணுறது. இங்கேருந்து உங்களால் எக்ஸிட் ரைடு கொடுத்து போகலாம். 14, 13. நாம் என்ன பண்ணுறோன்னா இதில் ஃப்ரையரை அடிக்க போகிறோம். ஏன்னா அதில் ஒரு ஃப்ளையிங் அபிலிட்டி இருக்குது. அதை வச்சு ஈஸியாக பாஸ் அடிக்கலாம். வந்தேன். இவன் இவனை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? இவனை பார்க்க இந்த என்ன சொல்கிறதுனே தெரில. இது கொஞ்சம் ஹார்டாகும். எப்படின்னா அப்போ நான் என் அபிலிட்டியை யூஸ் பண்ணுவேன். நம்மக்கிட்ட மொத்தம் நிறைய லைஃப்ஸ் எல்லாம் இருக்குது. ஐயோ, ஒரு லைஃப்பை முடிச்சிட்டான். இவனோட அந்த ஸ்வாடு கிடச்சா நல்லாயிருக்கும், ஆனால் நம்மளுக்கு லக் இருந்தால் தான் கிடைக்கும். நாம் இப்போ ஸ்டேஜ் 2ல் இருக்கோம். எப்படியாவது இவனை நாம் அடித்து முடிக்கணும். ஜம்பு. போடா. நோ. ஐயோ, போடா. ஐயோ, ஐயோ விட்டு நானே 2 லைஃப்பில் நான் எப்படா இப்படி பண்ணுவேன்? ஐயோ, போடா. சரி சரியா, இது சரியில்லை. நாம் அரை இதுக்கு வந்துட்டோம். இனியும் அவனுக்கு ஹாஃப் இருக்கு. போடா. போடா. போடா டேய், இதெல்லாம் சீட்டிங்டா. திரும்பி நான் வருவேன். போ, எனக்கு 2 ரிவ்யூ சொல்லு. போடா டேய், இதெல்லாம் சீட்டிங்டா. எஸ்டா, நான் என்ன ப்ரோ பிளேயரு. என்னையா அந்த மூஞ்சியை பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா? காவாலேருந்து எரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது. அவன்லாம் நான் எலிமினேட் பண்ணானா எவ்வளோ அசிங்கம் தெரியுமா இருக்குது. இது என்ன பண்ணலாம்? நோ செலக்ஷன், ஷார்ட் மஸ்ட்மி, இதெல்லாம் வேணாம். நம்மளுக்கு ஏன் தேவையில்லாட்ட இது புக்ஸு, ஃபினிஷரு, யூனிக்யூ, டூவல். நான் இப்போ பாருங்கள் மக்களே, நான் க்ரூம் எடுக்கிறேன் மக்களே. என் பெஸ்ட்டுக்கு எடுத்து எப்படி அவன் மூஞ்ச உடைக்கிறான்னு இப்போ பாருங்கள் மக்களே. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. நான்லாம் என்ன என்னடா செத்து போயிட்டானா ஆல்ரெடி? இல்லையா? போடா. ஸ்டேஜ் 1. இதெல்லாம் ஸ்டேஜ் 1, கேஜ் 1ன்னு சொல்லி இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இவன்லாம் ஈஸியாக இப்போடா. ஐயோ போடே ஃபஸ்ட்டே. உனக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை. மூஞ்சிக்கெல்லாம் நான்லாம் மூஞ்சிக்கு என்ன தெரியுமா பண்ணோம்? கெட்டு போன தயிர் சாதம் மாதிரி மூஞ்சி. என்னை பற்றி உனக்கு தெரியாது. போடா. போடா. ஹாஃப். ஐயோ, நம்ம லாஸ்ட்டு போனோம். நாம் இங்கே இருந்தால் நம்ம சாகிறதுக்கு ரொம்ப நிறைய. எப்போ என்னை பற்றி உனக்கு தெரியாது. போடா. ஐயோ, நான் நில்றா வரேன்டா. இந்த பாஸ் சரியில்லை மக்களே. இந்த பாஸுக்கு ஏதோ மூளையில் ஏதோ ஆச்சு, அதனால இது சரியில்லை மக்களே. நாம் வேறு பாஸுக்கு போகலாம் மக்களே. கேவலம்.
நம்ம ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிச்சு, அதனால சாரி கைஸ், எனக்கு ரொம்ப பைத்தியம்னு சொல்ல பைத்தியம்னு சொல்ல ரொம்ப சிரிப்பு வருது.